நாடு எப்படி இருக்குது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எங்களை புரிஞ்சவங்க. ஏற்கனவே தலைவர் சொன்ன மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களது நடவடிக்கை முதல்ல நமக்குள்ள மனசுக்குள்ள ஓடின படம் தான், நமக்குள்ள ஏற்கனவே மனசுக்குள்ள ஓடின படம் தான் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த கதை அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒரு சினிமா மாதிரி தான். அட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்டா, அவ்வளோதான் விஷயம். யாரையும் எதுவுமே குறை சொல்ல முடியாது. குறைன்னு கடைசி நான் நிஜமாக பாதிக்கப்பட்டவங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் உண்டு. காரணம் என்னன்னா, என்னிடம் இருந்த பையனோட பங்களாவை எப்படி பறிச்சாங்கிறதால கேஸில் நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க. அப்போ இவங்க முன்னால் இருந்த போதே சசிகலா தான் இதெல்லாம் தூண்டி விட்டாங்கன்னா, சசிகலா தான் எங்களுடைய சொத்தெல்லாம் பறிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இருக்கிற எல்லா இடங்களும் அமிர்தாஞ்சல் உட்பட பெரிய பணக்காரர்களுடைய சொத்துக்களை உட்பட கவர்ந்து கொடுத்து தான் ஆவணுங்கிற கட்டாயப்படுத்தி எங்கள் மாதிரி பெரிய ஆட்களுக்கே கட்டாயப்படுத்தி இப்போ குடும்பத்துக்கு அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கோ பறிச்சுட்டு போகிறதுக்கோ அவங்க உடனே இருந்திருக்காங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அம்மா போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்ததுகளில் என்னென்ன வசூல் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்கே வேறு யாருக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அந்த வசூல் எங்கே போகுமோ, மறுபடியும் வேறு யாருக்குமோ போயிடுமோ அப்படிங்கிறனால அந்த இடத்த தக்க வச்சு காத்துக்கிறதுக்காக கொண்டு வர்ற பழி இது. பன்னீர்செல்வம் பாவம், பன்னீர்செல்வம் பாவம், ஜெயலலிதா அம்மாவும் பாவம், ரொம்ப பாவம். யாருமே இல்லாமல் ஒதுக்கி எல்லா சொந்தங்களையும் விரட்டி அடிச்சு ஒரு நாள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சுட்டு ஒரு ஆளாக வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ என்ன ஆச்சோ நமக்கு தெரியாது. நமக்கு முதல்வராக இருந்தவர்களுக்கு நடந்த கேடை பற்றி நம்ம கேட்கறதுக்கு நமக்கு துணிவு யாருக்கு இருக்கு? யாருமே பேசுனீங்களா? பன்னீர்செல்வம் பேசினதுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறோம். யாருமே பேசலை, யாருக்குமே துணிவு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க கூப்பிட்டு மிரட்டி எனக்கு அந்த வகையில் அவர் உயிர் ஒரு தடவை வந்து கட்டுதான் எடுத்துட்டு போகிறோம்னா போ, அதான் வேறு சமாச்சாரம். ஆநியாயத்தை கேட்பதற்கு தட்டி கேட்பதற்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் எழுதுதான் ஆகணும். ஏன்னா வந்து இப்போ வர்றது நிஜமாவே ஆள்றதுக்காக வர்றாங்க. நல்ல யோசிங்க. ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இரங்கல் கூட்டங்களை ஏற்பாடு செய்து சசிகலா ஒவ்வொரு ஊர்லையும் பேசியிருக்கணும். வருத்தப்படாதீங்க, அவங்க போயிட்டாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த கழகத்தை காப்பாற்றுவோம், கஷ்டப்படாதீங்க, பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்களிலையும் தலையை காட்டி பேசியிருக்க வேண்டும். ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேசியிருக்கணும். பேசுறதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஐடியா இருக்கு, நம்ம மக்கள்லாம் விரும்புறாங்க. பன்னீர்செல்வம் சொன்னாரு, அவர் சொல்லிட்டாரு, கரெக்ட் போட்டு சொல்ல சொல்றாங்க. அவருக்கு தெரியாத விஷயங்கள், நாட்டுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வேண்டும். நிஜமாக சொல்லணும்னா பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு இப்போ அவருடைய துணிச்சலை பார்த்து நான் ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப பாராட்டுறேன். முதல்ல பேசுவாரா பேச மாட்டாரா நினச்சிக்கிற காலம்லாம் உண்டு. ஆனால் தற்சமயம் ஒன்று சொல்றாங்க, நீங்கள்லாம் கேட்டதுதான், பிஜேபி ஆதரவானே ஸ்டாலின் கூட தான் ஆதரிக்கிறார், அதனால திமுக பாராட்டு. பிஜேபி நல்லவைகள் எங்க இருக்கோ அதை பாராட்டுறது பேசும்போது கூட சொன்னார். பக்கத்து மாநிலங்கள் வேற கட்சி ஆட்சி நடக்குது, அவங்க நல்லது செய்யறாங்க, பாராட்டுறோம். நல்லது செய்பவர்கள் எங்கே இருந்தாலும் பாராட்டுவதுதான் நல்ல மனசு. அதுக்காக அவங்க திமுக கழகத்தோடு சேர்ந்த ஆட்சியப்பாடு பின்னால் என்ன நடக்குதோ அதை பற்றி இல்லை. என்னுடைய இந்த நேரத்தின் நினைவு நல்லா இருக்கா, சரி பிஜேபியோட சேரலாம் அப்படியோ அதெல்லாம் நினைக்கக்கூடாது. இதுக்கு நடந்திருக்கிறதுக்கான முடிவை மட்டும்தான் எடுக்க வேண்டும். எதை நோக்கி அவர்கள் பயணம் செய்கிறார்கள் கேட்கறதுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் முடிவு ஒரு ஆம்பளையின் முடிவு, அவ்வளவுதான். ஆம்பளையனோட முடிவு. அதை வரவேற்பதற்கு ஆண்கள் என்ற முறையில் நாம் கைது. நன்றி.